ஆறுமுகன் திருமுன்னே அகிலமே பணியுதப்பா. ஆலயம் விட்டு தெய்வங்கள் எல்லாம் ஓடி வருகுதப்பா. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்குமிடம். அந்த குமரனை தொழவே வானுலகம் மண்ணுக்கு வருகுதப்பா. அம்பலத்தை விட்டு சிவனாரோடி வந்தால் தன் பிள்ளை முகம் காண பித்தமாய் நாடி வந்தார். திருப்பார்கடல் விட்டு திருமாலும் இறங்கி வந்தார். மருகன் மயில் ஏற கண் குளிர பார்க்க வந்தார். மலைமகளுமையவளோ மடியில் வைக்க துடித்தாள். மகன் வேல் தாங்கி நிற்பதை கண்டு மெய் சிலிர்த்தாள். அத்திவரதரும் அத்திகிரி விட்டு வந்தார். சக்தி மைந்தனுக்கு சாமரம் வீச வந்தார். மதுரை மீனாட்சி மங்கள பொருளோடு வந்தாள். மாமன் பிள்ளைக்கு மகுடன் சூட்டவே வந்தாள். திருவானைக்காவல் முதல் ராமேஸ்வரம் வரை உள்ள தெய்வங்கள் திரண்டு வந்தன திருச்செந்தூர் கரை வரை. நின்றனவே முனீஸ்வரன் கருப்பசாமி முகம் மலர்ந்து நின்றனரே. கங்கை யமுனையும் கரகம் எடுத்து ஆடி வர. கற்பக விநாயகர் தம்பிக்கு காவடி தூக்கி வர. தேவர் 30 பேரும் திரண்டு நின்றார். சேவல் கொடியோன் பாதம் சேரவே ஓடி வந்தார். எல்லை கருப்பண்ணன் ஈட்டிய ஈட்டியே வைத்தார். வல்லமை முருகனுக்கு சாமரம் வீசி நின்றார். அத்திவரதர் முதல் ஐயப்பன் வரை அங்கே நம் சக்தி மைந்தன் முன்னே சரணாகரி அடைந்தாரே. 30 தேவர்களும் முகம் மலர தப்பாமல் சரவண பவ மந்தரம் மோதி நின்றார். கோவில் இல்லாத ஊர் இல்லை ஆனார் இன்று. கோவில் இவங்கள் யாவும் கந்தன் முன்னே நின்றனவே. அச்சங்கோவில் அரசனும் எங்கே ஆவல் கொண்டு வர. திசைகள் 8 ஆட்சி செய்யும் தேவர்கள் யாவருமே. தங்கள் ஆசனம் விட்டு வேலவன் முன்னே தஞ்சம் புகுந்தாரே. வீரமும் தீரமும் கொண்ட கருப்பண்ணன் வேல் பிடித்து நின்றார். வீரபத்திரன் முருகனின் முன்னே வீரம் மறந்து நின்றார். எல்லை காளியாவேசம் நீங்கி தாலாட்டு பாட வந்தார். மதுரை வீரன் மண்டியிட்டு மலர் தூவி போற்ற வந்தார். படை வீடு ஆறிலும் பரம்பொருள் முருகனே தலைமை தாங்க பிற. பழையம் விட்டுட்டு தெய்வங்கள் யாவும் பக்தனாய் மாறி நின்றார்.